நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன். முடியலன்னா இந்த சமுல் இலை வந்து மாட்டலாங்க. அதுதாங்க என்ன பிரச்சனை, இலை வந்து கட்டாயி உள்ளுக்குள்ளேயே பின்னிக்குச்சுங்க. அதனால தான் மாட்டாம போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த நேரை எடுத்து இதே அளவுக்கு நம்ம கிழிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து 3 பிட்டாக கிழிக்கணும். அதாவது பெரிய கரைக்கு பக்கத்துலையும் சின்ன கரைக்கு பக்கத்துலையும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சமுல்லையும் அந்தாண்ட சைடு சமுல்லையும் நம்ம வந்து கிழிக்கணும். சரிங்களா? கிழிச்சிட்டு பல்லு விட்டுட்டு இந்த அளவுக்கு அப்புறம் இந்தாண்ட 3 பிட்டை நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பிரிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ 3 இடத்துலையுமே பிரிச்சாச்சுங்க. சரிங்களா? இந்த கம்ப்ளீட்டாக முடிச்சது. போய் பின்னாடி வெயிட் எழுதிக்கலாம். இதில் வந்து அட்டத்தில் போகிற வேலையே இல்லைங்க. ஏன்னா ஒரு சுத்த அளவுல ஓடி கரெக்டாக நின்றுக்குதுங்க. சரிங்களா? அடுத்தது ஜரிக பாபின்னு இந்தானியும் அந்தானியும் ஜரிக பாபின் டைட் வச்சுட்டு முன்னாடி போய் சீலை அணைச்சிக்கலாம். சீலை வந்து அணைக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இலை வந்து உள்ளுக்குள்ள மாட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது பண்ண சந்தில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சீலையை வந்து அணைச்சாச்சு. ஸோ பாருங்க, தெளிவாக இருக்குது. நான் தறியை போட்டு விட்றேன். அட்டத்தில் போய் எல்லாம் டேரெக்டாக ஓடிட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ.